நேற்றைய தினம் சென்னையில் கிண்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டு இருக்கிறார். அதாவது ஊடகங்களின் தகவல் படி அவர் வீட்டிலேயே இவரை கொல்லணும்னு ஆயுதத்தோடு போனார் அப்படின்னு பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. அதாவது டாக்டர்கள் மீது தாக்குதல்ங்கிறது அதுவும் திராவிடியன் ஸ்டாக் மாடலா அப்படின்னு தெரில. ஏன்னா திருவாரூரில் காரு பார்க் பண்ணுற இடத்துல இந்த பார்க்கிங் பிளேஸை குத்தம் எடுத்திருக்கிற திமுக காரர் டாக்டரை தாக்கியிருக்காரு. இவங்க பரோட்டா கடைக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க, அவங்கள தாக்குவாங்க. என்ன திராவிடியன் ஸ்டாக்னா அப்படி தான், பியூட்டி பார்லரில் போய் தகராறு பண்ணுறது அந்த மாதிரி. இன்றைக்கி ஏன் இந்த நிலைமை? ஒரு மருத்துவர் அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காருங்கிறத கேட்டு பேஷண்ட் புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் போகிறார், லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதனால் உங்களுக்கு கோட்ராமிக்சோல் கொடுத்துருக்கோன்னு. இப்போ கோட்ராமிக்சோல்னால் என்ன? ட்ரைமித்தோபியம் சல்ஃபாமித்தசோல் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். ஏன்னா நான் கொஞ்சம் வருஷம் கெமிஸ்டாக இருந்தவன். சொன்னால் அந்த ட்ரைமித்தோபியம் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும் தெரியுமா? நமக்கு தெரியாது. டாக்டர் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்குறார். உங்களுக்கு கீமோதெரப்பியில் பல வகையான கீமோதெரப்பி இருக்குது. கேன்சர்லேயே ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதெல்லாம் டாக்டர் விளக்கலை அப்படின்றெல்லாம் பேசுறது அது முறை இல்லை. இது எதை காட்டுது? 67க்கு அப்புறம் இந்த திராவிடியன் ஸ்டாக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளாக திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து தமிழகத்தில் போதை புழக்கம், நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பையை சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி. ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோ. ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இதுக்கு பிரதான காரணம். எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ, அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது. அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்கிறது? இப்போ அந்த தாக்குதலில் அந்த பையனுடைய வெர்ஷன் எதனால ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய அளவுக்கு கோபம், அந்த இது என்னன்றது இது வரைக்கும் யாருமே கேட்க. நான் கேட்குறேன், இப்படி பேசியே நாம் எதுக்காக இருந்தாலும் அதை நியாயப்படுத்துறது மாதிரி பேசுறதுங்கிறது. நாளைக்கு டாக்டர்ஸ் ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா அந்த சூழ்நிலைக்கு இது இந்த ஒரு சம்பவம் இல்லை, அதெல்லாம் இந்த சம்பவத்தினால் என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும்? நாளைக்கு டாக்டர் கொஞ்சம் சீரியஸான பேஷண்ட்டாக இருக்கும், அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ட்ரீட்மெண்ட்டுக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நிலை வரும். அதனால் நாம் இதில் போய் அந்த ஒரு பாதக செயலுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரியாக வேறு எந்த கேள்வியும் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, இங்கே மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு காவல்துறைக்கு 15 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சோஷியல் மீடியா தொடர்பாக.
சைபர் கிரைம். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு கேஸு கூட அவர்கள் வந்து புக் பண்ணலை, எஃப்ஐஆர் பதியலை. ஆனால் ஆன் ஃபிலிம்சி கிரவுண்ட்ஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸை கைது பண்ணுறாங்க. இதில் என் நாக்க வெட்டுவேன்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான். நீ முடிஞ்சால் வாடாங்கிறேன்னா அது வேறு விஷயம், அது என்னோட தனிப்பட்ட இது. ஆனால் பேசியிருக்கான், டேப் இருக்குது, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை? யாரோ ஒரு பாவம் ஒரு பெண் சினிமா நட்சத்திரம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு என்னவோ அதிரடி படம் அனுப்புகிறாங்களாம். இல்லை, அது வேற. என்னோட இதை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கணும். நீங்கள் அந்த மாதிரி இது பெரிய கொலைகேஸ் இல்லை. ஆனால் இப்போ நாக்க விட்டுமேன்னே ஒருத்தன் பேசுகிறான். அந்த மாதிரி பல இது இருக்குது. மாண்புமிகு பிரதமரை பற்றி பேசுகிறான். காவல்துறை ஒய் டியூவல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுதான் என் கேள்வி. அதனால் நீங்கள் விஷயத்தை சரியாக உள்வாங்கின்றதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் பாஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லியிருக்கிறது காவல்துறையின் பாரபட்சமான நடவடிக்கைக்கு உதாரணம். சார், குறிப்பாக 2 நாளாக இபிஎஸ் வந்து தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது, திட்டவட்டமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை உதாசீனப்படுத்துறாரா பாஜக? ஏங்க, நாங்கள் போய் என்ன வரிசையில் நின்றுட்டு இருக்கோமா? உங்கள் கேள்வியே உள்நோக்கமாக தெரியுது எனக்கு. எப்பயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அதுக்காக வாசலில் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும்? எனக்கு தெரியல. நான் எதுவும் பேசவே இல்லைண்ணா. ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன். கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மத்திய தலைமை சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டில் 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அதனால் நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுவிட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது? நான் கேட்குறேன், லெட் அஸ் பி ரியலிஸ்டிக். சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு 1 crore, என்டிஏ வாங்கின ஓட்டு 80 lakhs. எங்களுக்கு எந்த ஒரு அரிப்பும் இல்லை, புரியுதா? அதனால் எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவா இருக்கும்? நான் போய் கேட்டிருக்கணும், கெஞ்சி இருக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்வியுடைய துணியா? அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நான் வேறு யாருக்கும் சொல்ல தேவை. நேற்று கூட சொன்னேன்னா, ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்கள் அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு. ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு. we have not asked for any alliance with anybody. ஆனால் ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது. இது ஏற்கனவே நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு ஹஸ் கிளியர் திஸ் அலையன்ஸ் அண்ட் வி ஃபாட் டுகெதர். அதனால் இதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இனிமேல் எந்தெந்த கட்சிகள் உள்ளே கொண்டு வரணும், அலையன்ஸ் புதுசாக எப்படி ஃபார்ம் பண்ணணும், இது எல்லாமே இட் இஸ் தி டொமைன் ஆஃப் சென்ட்ரல் லீடர்ஷிப். அதனால் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அதனால் நான் வந்து ஊடகம், ரெண்டாவது அவங்களுக்கு என் கருத்து சொல்லணுன்னா கூட எனக்கும் லீடர்ஷிப்புக்கும் எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. அதனால் உங்கள் சர்வீசஸை நான் கேட்டு அதை பயன்படுத்திக்கணுங்கிற அவசியமும் இல்லை.